எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நம்முடைய பேரன்புமிக்க பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் ஆரம்பிக்கலாங்களா? நமது பேரன்பு மிக்க பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் ஆகிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அடிக்கடி சந்திப்பேன். சட்டமன்ற நாட்கள்ல தான் சந்திச்ச, மற்ற நாட்களில் சந்திக்க முடியல. இப்பொழுது மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம், வளர்ந்த மாநிலம், முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வேளாண்மையை முதல் தொழிலாக கொண்ட மாநிலம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த ஆண்டு மழை பெய்திருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல மழை, போன ஆண்டு நல்ல மழை. ஆனால் பொதுவா நீர் ஆதாரத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடைமடை மாநிலமா இருக்கு. காவிரியில பிரச்சனை, முல்லை பெரியாறுல பிரச்சனை, பாலாறுல பிரச்சனை. இப்ப மேகதாட்டுல அணை கட்டுவதாக கர்நாடக மாநில அரசு ரொம்ப தீவிரமா முயற்சி எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து வந்தாலும் கூட அவங்க நடவடிக்கையை விட நமது தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கை இன்னும் வேகமா இருக்கணும். ஏன்னா நம்ம பங்கு தட்டி பறிச்சிடக்கூடாது. பெரிய ஆறு, காவிரி, மேட்டூர் அணை, இன்னைக்கு காவிரியில பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏறக்குறைய 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம், 12 மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமாக திகழ்கிறது. இதுல இப்ப மழைக்காலத்துல இந்த ஆண்டு மட்டும் 4 முறை மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணி வீணா போயிருக்குது. ஏறக்குறைய 100 TMC தண்ணீருக்கு மேல் வீணா போயிருக்கிறது. அதே மாதிரி பாலாறுல, தென்பண்ணையாறுல, தாமிரபரணியிலும் போயிருக்கு. அதனால நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் சொல்லுவது, பாட்டாளி மக்கள் கட்சியாக மருத்துவரையா வலியுறுத்துவது, காவிரி உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலேயும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெருந்திட்டம், மாஸ்டர் பிளான் போடணும். இதுக்கு மத்திய அரசு உதவி செய்யணும். அப்ப தமிழ்நாடு முக்கிய மாநிலம், மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடைமடை மாநிலமா இருக்கிற நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு திட்டம் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம். இது தமிழ்நாடு அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். மத்திய அரசும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். அதே போல தமிழ்நாடு அரசுல எல்லா துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது. அரசு துறையில IAS அதிகாரிகளிலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் பணிச்சுமை ரொம்ப அதிகமா இருக்கு. மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. காவல்துறையிலும் அதே மாதிரி இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பணும். குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், நியாய விலை கடை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அந்த கடை நிலையில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவங்க கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. அதையெல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் மருத்துவரையா அவர்கள் 1980 இயக்கம் தொடங்கினார். சமூக நீதி தான் உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டு 1980 இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவர் இந்த இயக்கத்தை சாதாரணமா வளர்க்கல. அப்போல்லாம் சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை, நடந்தே போகணும் கிராமங்களுக்கு.
வயல் வரப்புல நடப்பாரு. மேடு பள்ளங்கள்ல மழை குளிர்ல அணிஞ்சுக்கிட்டு ஒரு பெஞ்சு அல்லது மேஜை போட்டு ராந்தல் விளக்கு பிடிச்சிட்டு பேசுவார். இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து வளர்த்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதோட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, ஒட்டுமொத்த எல்லா தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்கு, சமூக நீதிக்கு அவர் குரல் கொடுத்தது, போராடியது நாடு அறியும். இந்திய அளவிலையும் அது அறியும். டெல்லி எல்லாம் போய் அகில இந்திய சமூக நீதி மாநாடு நடத்தி இந்திய நாடே அவரை பாராட்டியது. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவரையா. அவர் எல்லாரும் சொல்லுவாருங்க, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி தவிர்க்க முடியாத சக்தி, ஒரு போராட்ட குணம் கொண்டவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டு தொடர்ந்து, இதை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும், 21 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரைவு நில நிதி அறிக்கை, இதை பார்த்தாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்ககிட்ட தான் வெளியிடுவாங்க. அதே மாதிரி வேளாண்மை முக்கியமான தொழில்னு சொல்லி 17 ஆண்டு காலம். இது எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள கட்சின்னு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு இடையில இப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிங்கிறது சொல்லி மாளாது. இது யாரால வந்தது, எப்படி வந்தது? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில 35 வயசுல மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் அன்புமணியை, எங்கள் மருத்துவரையா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன வயசுல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர்ந்தது மருத்துவரையா தான் முக்கிய காரணம். அதுக்கு அன்னைக்கு காவல்துறையில பலகட்ட போராட்டங்கள், காவல்துறையில தடியடிப்பட்டது, ரத்தம் சிந்தியது, சிறை கொடுமைகளை அனுபவிச்சது, 21 பேர் ஒரே நாளையில உயிர் தியாகம், தொடர்ந்து பல உயிர் தியாகம், இப்படி ரத்தம் சிந்தி ஜெயில் கொடுமைகளை அனுபவிச்சு உயிர் தியாகம் செய்து வளர்த்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்க மருத்துவரையா பாளையங்கோட்டை சிறை ஒண்ணுக்குதான் போகல, இது எல்லா சிறைக்கும் போனாரு. இந்த ஜி.கே. மணி மருத்துவரையாவோட 46 ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவரு கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். நிறைய சிறைக்கு போயிருக்கிறேன். சென்னையில 1.5 மாசம் ஒரே நாளையில இருந்திருக்கிறேன். பாண்டியன் இருக்காரு, பாண்டியன் கூட இருக்க நிறைய பேர் எல்லாரும் என் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்க மருத்துவரையாவால எப்படி தாங்கிக்க முடியும்? அது யாரால வந்த சோதனை? ஜி.கே. மணியாலையா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில உழைத்தாங்களே, சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே அவர்னாலயா? இல்லை. அவரு வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு? எங்க அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அநாகரிகமா இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோட நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். காலையில் தூங்கி எந்திரிச்சு கூட எங்க மருத்துவரையா அவங்க அப்பா அம்மாவை நினைச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்படி என்ன பார்த்து, எங்க கட்சியை பார்த்து, எங்க கட்சியில இருக்கிற உழைச்சவங்க எல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாரு, அவரு துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்றேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சவன். யார் யாரோ பேசுவாங்க, எப்படி பேசுறாங்க கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்ப சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க.
உனக்கு மானம் இல்லையா, ரோஸ் இல்லையா? இப்படி பேசுறாரு, வாயை மூடிட்டு பேசாத இருக்கிறாரு, பேசாம இருக்கிறியான்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். என்னுடைய ஆசை. அவர் சொல்ற செய்தி வெளியில போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு, அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவரு மருத்துவரையா பதவிக்கு போகல. மருத்துவரையோட நான் தான் சொல்றேன், எல்லாம் குடும்பமே பேசுறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவில இருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுறாங்க, உறவினர்கள்லாம். மருத்துவரையா ஒத்துக்கல. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். மீற முடியாது. அப்புறம் என்ன கூப்பிட்டு நீங்க எப்படியாவது ஐயா கிட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்க கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்க மருத்துவர் ஐயா கிட்ட, ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க, இவ்வளவு பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்க பதவிக்கு போகலன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படிச்சவரு, மருத்துவம் படிச்சவர், இளைஞர், மத்திய அமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்க. ரொம்ப கோபப்பட்டாரு. இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டார். இவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்தினாரு, திட்டினாரு, கொச்சப்படுத்தினாரு. மணி இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்க கூடாது, நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப காட்டமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் அம்மா உட்பட எல்லா அவங்க பெண்களை வெளியில வந்து பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்கு வாங்குறோம். அப்புறம் சொன்னாரு, நீ கட்சி தலைவருங்கிற திமிர்ல பேசுற, நீயாச்சும் உன் கட்சி ஆச்சு எக்கேடுகிட்ட நாசமா போங்க சொன்ன வார்த்தை எப்படி சொல்லுங்க அப்படின்னு போய் போத்தி படுத்துட்டார். அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோமா பேசினா 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு. போனேன், போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தாரு. மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை எங்க அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களதான் நினைக்கிறேன். நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ஒருத்தர் இது கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிட்டு வச்சு பேசுங்க. அப்புறம் அவரு, நானு, எங்க ஐயா 3 பேரும் பேசணும். அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அதுலயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்க சத்திரிய வம்சத்துல பிறந்தவர், தலைவராக இருக்கிறீங்க, நீங்க சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, சரிதான் நீ சொல்றது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லுமா? சொல்லக்கூடாது, எதிரையும் சொல்லல. நிறைய பேருக்கு அது தெரியும். அவரு எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு, அவரு அதில் உறுதியா இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சரா ஒத்து வச்சோம். மத்திய அமைச்சராகிறதுக்கு முன்னால, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்க மருத்துவரையா சொல்லிட்டார், எப்பவுமே ஆரம்ப காலத்துல கூட்டணி பேசுறது நான் தான் பேசுவேன். அது கலைஞர்கிட்ட இருந்தாலும் சரி, புரட்சி தலைவிட்ட இருந்தாலும் சரி, நான் தான் பேசி ஒப்பந்தம்லாம் பேசி முடிச்சு கையெழுத்து போட்டுருவோம். அதுக்கு பிறகு மருத்துவரையா வருவாரு, எல்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த தேர்தலில் என்ன பேச சொன்னார், ஒரு பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்தது சொல்லணும், சொல்லாம இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லல, சொல்லக்கூடாது, சொல்றது நாகரிகமா இருந்தாருன்னு அமைதி காத்தேன். அப்போ நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு முன்னால சொன்னாரு, மணி ஒரு மேலவை உறுப்பினர், இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு 1 எடுத்துக்கோங்க, அது யாருன்னா நீங்க தான் போகணும் மணி அப்படின்னாரு. நான் சொன்னேன், 98 எங்க ஐயா அமைச்சராக எம்பி ஆகி தருமபுரியில் நிறுத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்,
தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டாம்னா எங்கள் கட்சி தான் முடிவு பண்ண எங்கள் மருத்துவரையா முடிவு அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும். ஏன் வைகோலாம் போகலையா? நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு. அது வேண்டாண்ணா நீங்கள் கொடுங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி நீங்கள் தான் போகணுமணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அப்போ நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டார். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு? நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு ரொம்ப கடிஞ்சிக்கிட்டாரு. ஏன் சத்தியத்தை மீறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் கழிச்சு வந்தார். ரொம்ப இப்போ கைபேசியில் பேச என் மேல ரொம்ப கோவப்பட்டார். பெரிய கூட்டணி உருவாக்குன்னு நினைக்கிறேன், இப்படி எல்லாம் பேசி கையெழுத்து வாங்கி போயிட்டீங்கன்னா எங்க அப்பா கிட்ட ரொம்ப கோவப்பட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படின்னா ஒரு மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். எங்க கட்சியில சரி, இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிறவங்களும் சரி, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களும் இந்த மூத்த நிர்வாகிகள் கேட்டீங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டா தெரியும். ஒரு முறை இல்லை, பல முறை ஜெயிலுக்கு போன, சிறைக்கு போனாங்க. மருத்துவரையாவும் சிறைக்கு போனாரு. ஆனா அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு போனாரு? அதோட எங்க மருத்துவரையா கிட்ட வந்து மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஐயா இந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை விட சின்னையாவை எங்க மாவட்டத்துக்கு வர சொல்லுங்க, வெளியில வர சொல்லுங்க. வெளியில யாரையும் பார்க்கவே முடியல, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, கைபேசியில தொலைபேசியில பேசுறாலும் பேச முடியல, பார்க்க முடியல, அனுப்பிச்சு விட்டா தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. நீங்க எங்க மருத்துவரையாவுக்கு எனக்கு என்ன நல்ல மனசு இருந்தா இது செய்வீங்கன்னு பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, இளைஞர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தாரு. இளைஞர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், மகளிர் சங்கம், பல அமைப்புகள் இருக்குது. அதுல இந்த இளைய தலைமுறையினர் மத்தியில அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாகணும். மருத்துவர் அன்புமணி மிகப்பெரிய ஒரு சக்தியை வளரணும்னு சொல்லி நானும் மருத்துவரையாவும் பேசணும். மருத்துவரையா பேசி மணி நல்ல திட்டமாக கொண்டு வரும்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு கிராம அளவில், மாவட்டம், ஒன்றிய, நகரம், பேரூர், கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி ஐயாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். இந்த அமைப்பு பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 இடத்துல 2 இடத்துலயும் கூட்டம் பண்ணுவாங்கன்னு தேதி கொடுக்க மாட்டாரு, வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இப்படி அவரை வளர்த்த வேண்டுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கும். அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்ச அன்னைக்கு நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படி எல்லாம் அவர் கொண்டு போனார். அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்க அப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்றாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளவு மனசாட்சி இல்லாத பேசுறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவரையா கிட்ட நீங்க உங்க மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரிச்சு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசுதான் எனக்கு இருக்குமா? சொன்னா கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீங்க தடையா இருங்க அப்படின்னு சொன்னா அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இது சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும், இது தீர்வு காணும்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து பேசினாதான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா பலமான கட்சியா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டா எப்படி பலமான கட்சியா இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளவு அவமானப்படுத்துறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு, குலசாமின்னு சொல்றாரு,
ஜி.கே. மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சி சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன இப்படி எல்லாம் வசைப்பாடுறாரு. அவர் எப்படி அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். ஒரு பொதுக்குழுவுல அவருடைய அக்கா மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார். அப்ப போட்டதுதான் உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் என்ன நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது வீட்டுக்குள்ள பேச வேண்டியது, பொது வெளியில் பேசுறது. நான் பனையூர்ல அலுவலகம் துவங்கிட்டேன், நீங்க அங்க வாங்க என்ன சந்திங்க. அப்ப என்ன இதுல இருந்து தெரியுது, ஐயா கிட்ட இருந்து கட்சியை பிரிச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட எங்க மருத்துவரையா இந்த சம்பவம்லாம் நேத்திக்கு அன்னைக்கு நடக்கல, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிறது. எங்க முக்கிய நிர்வாகிகள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஐயா ரொம்ப கண்கலங்கி பேசுவார். அன்புமணி கிட்ட சொல்லுங்க, கூட இணைஞ்சு பண்ண சொல்லுங்க, நீங்க எல்லாம் போய் சொன்னாங்க. பலமுறை நேரில் போய் பேசணும், தோட்டத்துக்கு வர சொல்லி, தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி பேசினேன். அது நிறைய சம்பவங்கள். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். எங்க இயக்கத்துல ரொம்ப வயது மூத்த தலைவர் பூத்த அருள்மொழி, இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர், அவரு நாங்கெல்லாம் ஒரே வயசு, அவருக்கு எனக்கும் ஒரே வயசு. பேராசிரியர் தீரன் முன்னாள் தலைவர், உங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்னும் சொல்லல, பூத்த அருள்மொழி சொன்னாரு, ஏங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் எதிர்ப்பில்ல, தமிழ்நாடு முழுக்க வாங்க, நீங்க வரணும், எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, அப்பதான் கட்சி வளரும் அப்படின்னு சொன்னாரு. உடனே எந்திரிச்சு சேர்னாரு பாருங்க, பேசாம அவர் வாய மூடிட்டு ஒருத்தருமே பேச. ஏதாவது நல்லது சொன்னா அவரால் தாங்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, அவ்வளவு இது பண்ணுவார். நாங்க எங்களுக்குள்ள பேசுவோம், என்ன பேசுவோம்னா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜாவுடைய மகன் எப்படி எங்க மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பாக்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓடும் விளையாடும், அவன் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும், சீறி பாயும் அப்படி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இல்லை. நான் இன்னும் மனசை விட்டு சொல்றேன், மருத்துவரையா கிட்ட கடந்த 4 மாசமா நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள், திட்டு கொஞ்சம் எனக்கு மருத்துவரையா மேல கோவப்பட்டது. என்ன கோவம்னு சொன்னா, ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுங்கய்யா, பார்க்கலாங்க, எல்லாம் சரியா போயிடும்னா ரொம்ப கோவப்படுவார். என்ன அசிங்கமா திட்டிக்கிட்டு இவ்வளவு அவமானப்படுத்திக்கிட்டு, இன்னும் தனியா போய் ஒரு இயக்கமா 100 நாள் நடைபயணம், இன்னும் வெளியில போய் தனியா கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீ இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, போய் கூட்டிட்டு வாங்க மணி, இப்படி போய் கூட்டிட்டு வாங்க, அன்புமணி கூட்டிட்டு வந்து என் கூட சேர்த்து பண்ண சொல்லுங்க. நடக்கல. மகாபலிபுரத்துல மாநாடு, அந்த மாநாட்டு கூட அனுமதியே கிடைக்காது, நான் தான் சொல்லி அனுமதி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி தலைவி முதலமைச்சராக இருக்கிற மாநாடு ரத்து பண்ணிட்டாங்க, அனுமதி இல்லைன்னு. அப்புறம் போய் புரட்சி தலைவர்கிட்ட அவங்ககிட்ட பேசி அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க. இப்படி என்னுடைய செயல்பாடுங்கிறது அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகிட்டும் ஒரு இணக்கமா இருக்கும். பொதுவா என் மனசு எப்படின்னா, சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் குழந்தை இருக்கிறாங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகள், வயசுல மூத்தவங்க, எல்லாம் மனுஷங்க, எல்லார்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது, எல்லாரையும் மனுஷனா மதிக்கணும் அப்படின்னு நான் இயல்பா நினைக்கக்கூடிய ஆள். மனுஷனா மதிக்கணும். அதுதான் எனக்காக கூட இந்த அறிவா சங்கத்துல ஒரு மனித நேயர்னு ஒரு விருது கூட கொடுத்தாங்க, என்ன சொல்றதுக்காக இல்லை, நான் அப்படி எல்லாத்தையும் மதிக்கன்னு நினைக்கிற ஆளு. அப்போ எங்க சென்னையான்னு சொல்ற அன்புமணி நம்ம அவமானப்படுத்தோம்னா அவருக்கு கெடுதல் செய்வனா செய்யவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. மகாபலிபுரம் மாநாட்டுக்கு முன்னால ஒரு பாடல் வெளியிடுறார். அதுல அவரு முன்னிலைப்படுத்தி அவர் அழைக்கிற மாதிரி மாநாட்டை நடத்துற மாதிரி ஒரு பாடல் வெளியிடுறாரு. அது பார்த்துட்டு எங்க மருத்துவரையா ஒரு நாள் நேரில் சந்திக்கும் பொழுது, மாநாட்டுக்கு பாடல் பார்த்தீங்களா, கேட்டீங்களா அப்படின்னாரு. இல்ல பார்க்கல, இல்ல நான்லாம் இல்லை, எல்லாம் அன்புமணி தான் அழைக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்க அழைக்கிறது மாநாட்டுக்கு முன்னால இருங்க, வேண்டான்னு சொல்ல. அதுல இன்னொன்னு, இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி இவர் என்கிட்ட தான் சொல்றாரு, இந்த மாநாட்டு குழு தலைவர் நானா தான் இருக்கணும், அப்பா கிட்ட சொல்லுங்க. ஐயா ஒரு மாநாட்டு குழு தலைவராக இருக்கணும். ஐயா சொன்னாரு, வன்னியர் சங்கம் நடத்துற மாநாடு வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தானே இருக்கணும் அப்படின்னாரு. பரவாயில்லாங்க ஐயா, அருள்மொழிகிட்ட நம்ம சொல்லிக்கலாம்.
நீங்கள் அவரையே போடுங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் ஐயாவும் போட்டுட்டார். அவர் தான் மாநாட்டுக்குழு தலைவர். அந்த மாநாட்டுக்கு அவர் பாடல் வெளியிட்டார். அப்புறம் சொல்லி ஐயா வருத்தப்பட்டார். நான் அன்புமணிகிட்ட சொல்கிறேன், சென்னையான்னு தான் சொன்னேன், ஏங்க சென்னையா நீ இந்த மாதிரி ஐயா பேர் இல்லாமல் ஒரு பாடல் வெளியிடுறீங்க, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாட்டு வெளியிடுறது சரின்னு சொன்னார். அந்த பாடலும் சரியா ரொம்ப வருத்தப்பட்டார். முடிச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் போகுதா? ஆமாம்மா, நான் வந்துடுறேன், செய்திக்கு வந்துடுறேன். இப்படி பல கட்டங்கள்ல பல சோதனைகள் தாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கும் ரொம்ப கண்கலங்கிறார் மருத்துவரை. அவர் கண்கலங்கினா எங்க எப்படி இருக்கு? அவர் கூட நாங்கெல்லாம் பயணம் பண்ணோம். இப்ப மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான நிர்வாகிகள் எனக்கு போன் பண்ணி, நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், ஐயா கூட தான் இருந்திருக்கணும், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம், வேற என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி என்ன பேசுறாரு, உங்களுக்காக உழைப்பேன், உங்களுக்காக பாடுபடுவேன், உங்களில் ஒருத்தனா இருப்பேன், எனக்கு இந்த சமுதாயம் முக்கியம், இந்த கட்சி முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சி தான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் சொல்லத்தை விட எங்க அப்பா கூட இருந்து செயல்படணும்னு வேலையை முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஓடி உழைப்பாங்க. அவர் கூட இருக்கிறவங்க, எங்க ஐயா கூட இருக்கிறவங்க, புதுசா இளைஞர்கள்லாம் வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட பலமான கட்சியா இருக்கும். அப்போ கட்சியை பலவீனப்படுத்தலாமா? இது ஒண்ணு. பலவீனப்படுத்தினது மட்டும் இல்லாம பேச நினைச்சு யார வேணாலும் எப்படி வேணாலும். இப்போ என்ன துரோகி, மருத்துவரையா கூட இருக்கிறவன துரோகி. இத அங்க ஒரு குழு வச்சிருக்கிறார், ஒரு அலுவலகத்துல குழு வச்சு அதுல செய்தி எல்லாம் போடுறது. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இது எந்த இயக்கத்திலையும் எங்கேயும் நடக்காத ஒண்ணு. அப்பாவை பத்தி இந்த கிழவனை குரல் மேல கழுத்தை வச்சு மிதிச்சு கொள்ளுங்க அப்படின்னு செய்தி போடுறோம். அப்படி செய்தி போடுறவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு, சால்வ் போடுறாரு, பெரிய பொறுப்பு கொடுக்குறாரு. இன்னொரு ஆளு இந்த கிழவனை தலையணை வச்சு அமுக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செய்தி போடுறான், அவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு. எனக்கு காவி போட்டு கமண்டலம் கொடுத்து, ஆமா நாமத்தை போட்டு அல்லது பட்டை போட்டு அவமானப்படுத்துறதுலாம் இப்படி இல்லை. ஐயா கூட இருக்கிறவங்கள இது எதுக்கு? இப்போ கோவம் தான் எதையும் செய்வார். இப்போ எல்லா கட்சியும் திட்டுவார். உதாரணத்தை அதிகமாக சொல்ல, என்ன திட்டுறது மட்டும் இல்லை, ஐயாவை திட்டுறது மட்டும் இல்லை. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், அவர் என்ன சொன்னாரு? டயர் நக்கி யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் சுயநலத்துக்காக. ஆனா காரியம் ஆகணும்னு சொன்னா ஐயோ என்ன பண்ணணும்? பொதுவா மனிதர்கள், சில மனிதர்கள் இயல்பு எப்படி இருக்கணும்னா, காரியத்துக்காக அன்பா பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி அன்பா பேசி நெருக்கமா பேசி ஆதாயம் கிடைக்கல கடுமையை திட்டுறது. எப்ப இது திட்டுது? ஏதாவது சமாதானப்படுத்தி சரி பண்ண, சரி கட்டினா வாய அமைக்குவாங்களா அப்படி இப்படி பல வித மனிதர்கள்ல. இப்ப இவர் இது இப்படியும் ஒரு விதம். எவ்வளவு மோசமான நடவடிக்கை இதெல்லாம். இப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நான் கூட சட்டமன்றத்தில் ரொம்ப நாள் இருக்கிற சட்டமன்றத்துக்கு கொஞ்சம் தவறாம போவேன். ஒரு முறை ஒரு சட்டம் முன்னோடி மிக முக்கியமானது, அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகணும். நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், நீங்க வரணுங்கிறாரு. நான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு போறேன். அங்க போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போகுது. சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்னோடி வந்துருங்கன்னு கேட்டா, அன்னைக்கு என்ன எப்படிலாம் அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்களா இருந்தீங்க, நண்பர்கள் இருந்தீங்க. அப்படி தேவையா? அதெல்லாம் நான் அன்பா தான் கேட்டேன், எங்க சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்மூடி வருதுன்னு காதோட கேட்டேன். கத்தனா இருப்பாருங்க. இது என்ன மட்டும் இல்லை, அப்படி பல கட்டங்கள்ல எங்க கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது, பேசுறதுலாம் கொஞ்சம் நஞ்சமாக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்றாரு, அதுதான் தாங்க முடியல. இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கெடுத்தவன், துரோகம் பண்ணவன் இந்த ஜி.கே. மணி. நான் அன்புமணி கேட்கிறேன், எங்க மருத்துவரையாவும் தெரியும், இந்த 10.5 எப்படி சட்டமாச்சு? நான் சொல்லக்கூடாது, எல்லாம் எங்க மருத்துவரையா தான் காரணம். அவர் இல்லாத அணுவும் அசையாது. ஆணிவேர் அவர் தான், ஆலமரம் அவர் தான், எல்லா புகழும் அவருக்கு தான். அவர் சொன்னது கேட்டுக்கிட்டு நான் தான் போய் 10.5 சட்டமாகிறது காரணமா இருந்தேன்.
இன்னைக்கு இது நிறைய வெளியே சொல்லலை. எங்க மருத்துவரையா சொன்னார், மணி அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் சாதாரணமானதில்லை, அது ஒரு சின்ன கையேட எழுதுங்க நான் வெளியிடுறேன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நான் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அன்புமணி மருத்துவரையா பேசுறாரு, அப்பா தலைவர் போய் சட்டம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஆனந்தமா பேசிக்கிறாங்க. அதை அவங்க பொண்ணு செய்தியை எடுத்து முகநூல்லாம் போட்டு பேஸ்புக்ல போட்டு அது லட்சக்கணக்கில் பார்த்தாங்க. அப்படி காரணமா இருந்தோம் ஜி.கே. மணி. ஆட்சி மாற்றம், அரசாணை போடல. இன்னைக்கு இருக்கிற அரசு தரப்புல முதலமைச்சர் அரசாணை போட வச்சார். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த சட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது ரத்து பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு மேல்முறையீடு பண்ண உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மேல்முறையீடு பண்ணாங்க. அரசு தரப்புல பண்ண, நாங்களும் பண்ணோம். அப்புறம் அரசாணை போட்டாங்க. அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ண அந்த இடஒதுக்கீட்டு பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்றதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் தரவுகள் சேகரிக்கணும்னு தரவுகள் சேகரிச்சாங்க. அப்புறம் இடையில அப்படியே கிடப்பில போட்டது இந்த அரசு. அதான் நான் கூட சொன்னேன், சட்டமன்றத்தில் கத்தனை வெளிநடப்பு பண்ணேன், கை கேட்டது வாய் கேட்டல, காணல் நேரா போச்சு. அப்போ இவ்வளவு பாடுபடுற ஜி.கே. மணியை பார்த்து இந்த 10.5 கெடுத்தது அப்படின்னா என்ன மனசா இருக்கா, எப்படி மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இல்லாத மனிதன். மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம். இப்ப இங்க பேசணும்னு சொன்னா என் மனசு பேச சொல்லுது, நான் பேசுறேன். நீங்க எல்லாம் உங்க மனசு ஜி.கே. மணி பத்திரிகையாளர் சந்திக்கிற உங்க போன் உங்க மனசு சொல்லிருக்கு வந்து நிக்கிறீங்க. உங்க மனசு சொல்லுது இந்த ஜி.கே. மணி என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற, சீக்கிரம் முடிச்சா பரவாயில்ல, உங்க மனசு சொல்லுது. இல்ல, மனசு, மனிதனுக்கு மனசுதான் முக்கியம். மனிதனை இயக்கிறது மனசுதான். அந்த மனசுல கூட உள் மனசு வெளி மனசு, உள்ள ஒண்ணு இருக்கு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு மேல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி தான் மனிதனை சரியா இயக்கிறது. அப்ப நாங்கெல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம், நீங்க எல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம். ஆனா மனசாட்சி இல்லாத மனிதரா அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா. முடிச்சிடறேன். சரி, இந்த கதைக்கு போயிட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவரையா தான் தொடங்கினாரு, கட்சி வளர்த்தாரு. அதெல்லாம் கடந்த கால செய்தி. 2022 உங்களுக்கு தெரியும், 28/5/2022 திருவேற்காடு GPN பேலஸ்ல ஒரு தலைவராக தேர்வு பண்ணி மருத்துவரையா தான் அறிவிக்கிறார். ஆதாரங்கள்லாம் கடிதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம், வேணும்னா கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த படத்தோட 28/5/2022 அதுல தீர்மானத்துல மருத்துவரையா கையெழுத்து, நானும் மருத்துவர் அன்புமணி, பொதுச்செயலர் வடிவேல் ராவணன் எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறோம். அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. 22 இருந்து 25 வரைக்கும் 3 ஆண்டு காலம் பதவி அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கு இடையில 2023ஆம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதெல்லாம் அந்த கடிதம் அதெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையத்தில் எப்படியோ ஏதாவது வளர்ச்சியோ நெருக்கியோ என்னவோ சதி நடந்துச்சு, அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2016 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அப்படின்னு ஒரு கடிதம் முடிச்சு உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில இன்னொன்னு பாருங்க, இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு. 2025 பதவி முடியுது, 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஓராண்டு காலத்துக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒண்ணு. 2025 பதவி முடிஞ்சு போச்சு, பதவி நீட்டிப்பு கொடுக்கணுங்கிறது ஒண்ணு. 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 எவ்வளவு முரண்பாடு. தேர்தல் ஆணைய துணை, இதுக்குதான் டெல்லியில போய் நாங்க போராட்டம் பண்ணோம். அவர் பொய் பேசுறாரு ஜி.கே. மணி, எங்க அப்பா கிட்ட மருத்துவரையா பொய் பேசினார். டெல்லியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சுதான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு அன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுக்குது. 2023 இருந்து 26 வரைக்கும் பதவி அன்புமணி கொடுத்த கடிதத்துக்காக நாங்க சொல்றோம், நீங்க நியாயம் வேணும்னா நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு அன்னைக்கு ஒரு கடிதம் கொடுக்குது. அன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில போராட்டம், டெல்லியில போராட்டம் மருத்துவரையா அறிவிக்கிறார். இன்னைக்கு கனமழையினால சென்னையில முடியல, அடுத்த நாள் டெல்லியில போராட்டம். அந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்க தொலைக்காட்சியில பாருங்க.
தமிழ்நாட்டில இருந்து 300க்கு மேல போனாங்க. ஒரு வாரத்துக்கு விமானம்லாம் இல்லாம ஒரு வாரம் கழிச்சு அவதிப்பட்டு வந்து சேர்ந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க பார்த்துட்டு 400 பேர்த்துக்கு கலந்துக்கிட்டாங்க. ஜிகே மணி 30 பேர் கலந்துக்கிட்டு மருத்துவர் ஐயா கிட்ட 3000 பேர்னு சொல்றான், பொய் சொல்றான். இப்படி ஏராளமான பொய், வாய் திறந்தா பொய்ன்னு எங்க ஐயா சொல்லுவார். நான் அப்படி சொல்லல. ஆனா 30 பேர் கலந்துட்டு 3000 பேர் சொல்றாங்கிறத மருத்துவர் ஐயா இந்த நாடு ஊடக நண்பர் நீங்களும் பார்க்கணும். அப்ப எப்படி பொய் பேசுறாருன்னு சொல்லி 30 பேரை கலந்துட்டாங்க. நான் 3000 பேர் தான் சொன்னேன், 400 பேர் தான் சொன்னேன். 400 பேர் தான் உணவு கூட ஏற்பாடு பண்ணோம். உணவு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு. அப்புறம் இதை எதிர்த்து எங்க மருத்துவர் ஐயா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் என்ன சொல்லிடுச்சுன்னா, மருத்துவர் அன்புமணி 2026 வரைக்கும் என்னுடைய பதவி காலம் நீட்டிக்குது சொல்லி கடிதம் கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு நாங்க அவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது அங்கீகாரத்தை இழந்த கட்சி, அங்கீகாரம் இல்லாத கட்சி. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடலான்னு சொல்லிடுச்சு. இதுதான் சொன்னது தீர்ப்பு. இது அப்ப அன்புமணி பதவி காலம் இல்ல, முடிஞ்சு போச்சு. சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையா தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னாரு. ஆனா டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்க அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்க கொடுத்தோம். இப்போது இன்வேலிட், நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்தை போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தலைவர் பதவி இல்லை. நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், இது வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவது வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பா, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்னா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்க வர முடியாது. நாங்க யார் நீங்க துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நாங்களாம் வெளியில போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியா சொல்றேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜிகே மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன், நானா என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்ல, ஆனா எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்க. இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்க வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்ப அங்க போனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம். எதிர்காலம் இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. ரெண்டா பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ மருத்துவர் ஐயா நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார், அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை. அப்ப நிறுவனரா இருக்கிற மருத்துவர் ஐயாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்க கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா பொதுக்குழுவா நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாம கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றதுதான் அந்த கட்சியே, மருத்துவரையா சொல்றதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்துதான் இப்படி எல்லாம் சீர்கெடுத்துட்டாரு. அதனால நீங்க வேணும்னா அவரு கூட போய் செய்யுங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா கூட்டணி பேசுவார். இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே உட்கார்ந்துட்டு நீங்க நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்ன மக்கள் ஓட்டு போடுறோம். நீங்க என்னதான் எவ்வளவு செலவு பண்ணாலும் ஊர் ஊரா அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவர் ஐயாவுக்கு தான். இது யதார்த்த நான் உண்மை பேசுறேன், தப்பாலாம் பேசல. எப்போ தப்பா பொய் பேசுறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. பொய்யா பேசுறது, எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கல, விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கட்சியினுடைய நிலைமை இப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்குறான். அதனால நான் அன்பா கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்குறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை, இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ
அன்புமணி விருப்பமணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களும் ஏமாந்துடக்கூடாது. அதனால மருத்துவரையா தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவர் தான் கட்சியை வழி நடத்துவார். அவர் சொன்னாதான் மக்கள் வாக்களிப்பாங்க. அவருக்கு தான் சக்தி இருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய செய்திகள் சொல்லணும், என்னதான் கூட குறிச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்தவர், மத்திய அமைச்சராக்கி பதவி கொடுத்து உயர்த்தணும்னு நினைக்கிற அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்த, எங்களை துரோகிங்கிறாரு. மருத்துவரையா இவ்வளவுதான் அவமானப்படுத்துறது. இவர் ஐயான்னு சொல்லிக்கிறாரு, படத்தை போட்டுக்கிறாரு. கீழே இருக்கிறவங்களாம் எழுத சொல்ல அந்த செய்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசு கூட தாங்காது. அப்ப இது யாரு துரோகி? இது யாருக்கு துரோகம் பண்றது? அப்பாவுக்கு இல்லையா? அப்பா மனசு எப்படி வேதனைப்படும்? அப்பா அவனுக்கு சாதாரண அப்பா இல்ல, ஒரு தனி நபரா இயக்கத்தை உருவாக்கி போராடி ஜெயிலுக்கு போய் பல பேர் உயிரிழக்க செய்து உயிரிழந்து வளர்த்த இயக்கத்திலிருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு நினைச்சா அவர் மனசு எப்படி இருக்கு? எவ்வளவு வேதனைப்படும்? அவர் மனசு நோகலாமா? சார், நீங்களே சொல்றீங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படணும். துரோகிகள் யார் யாருன்னு அவர் நினைக்கிறாரோ நாங்கள் எல்லாம் விலக தயார், எல்லா பொறுப்புல இருந்து விலகிக்கிறோம்ன்றீங்க. அடுத்த வரி கட்சியை பறிக்க முயற்சிக்கிறாருன்றீங்க. அடுத்த லைன் வந்து முரண்பாடுகளாக இருக்கு. ஒன் சைடு 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமாதானத்துக்கு வலியுறுத்துற மாதிரி தான் செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. பட் அடுத்த டைம்ல வந்து கட்சியை பறிக்க முயல்வதுக்கு எப்படி சரியாகும்? அதாவது கான்ட்ரவர்சியா இல்லையா? இல்ல, நீங்க கேட்கறது சரியான கேள்வி. ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்கு நானு பல பேர் எடுத்த முயற்சி. இப்போ என்ன பிரிக்கிறாரு கெடுக்கிறாரு நான் மட்டும் இல்ல, 4 மாசமா பேசி பேசி வரவே இல்லை. இன்னொரு செய்தி, நான் எங்க ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க அவர் தலைவராக இருந்து செயல்பட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன மகாபலிபுரம் மாநாட்டில் அறிவிச்சரம் பண்ணினார். சரி, இதை போய் அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறேன்னு உடனே சொன்ன, இங்க இருந்தே போன்ல பேசுங்களேன். அவரும் கோவக்காரர் தானே, போன் பண்ணி பேச இல்ல, இப்பவே எனக்கு அறிவிக்கணும், இல்லைன்னா நான் ராத்திரி அறிக்கை கொடுக்க போறேங்கிற அன்புமணி. அப்புறம் ஐயாட்டு சரிங்க, நீங்க மாநாடு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இந்த மாநாட்டுக்கு முன்னால ஏதாவது செய்யறத இப்பவே அவர் தான் தலைவர்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. சரி, அப்படிதான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அந்த கையெழுத்து போட்டு கொடுக்கறது, அது அன்புமணிக்கு சொல்றேன், கையெழுத்து போட்டு கொடுக்கறதுலாம் முடியாது. எனக்கு இப்ப அவர் சொல்லணும், செய்தி அறிவிக்கணும், வெளிப்படையா அறிவிக்கணும், தொலைக்காட்சி பத்திரிகையில வரணும். அப்படிலாம் பிடிவாதம் பண்ணா எப்படி இருக்கணும்? சரி, இது அதனாலதான் சமாதானத்துக்கு நான் முயற்சி பண்ணதில்லை, பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்ப சைத துரைசாமி குருமூர்த்தி வந்தாங்க, விஐடி வேந்தர் விஸ்வநாதன் வந்தாரு. இதெல்லாம் எதுக்காக வந்தாங்க? சமாதானத்துக்கு தானே. சமாதானத்தை ஐயா ஒத்து வர்றாரு. ஒன்னாகணுங்கிறத நான் மனசார விரும்புறேன். பல முறை சொல்லியாச்சு, ஏத்துக்காதான் இந்த விளைவு. அதனாலதான் சொல்றேன். யாரு இல்ல இல்ல, இப்ப நேர்ல எப்படி சந்திக்க முடியும்? இப்ப நான் ஒண்ணு எங்க வழக்கறிஞர் பாலுகிட்ட சொன்னேன். இப்ப மருத்துவரையோட பிறந்த நாள் வந்துச்சு. பிறந்த நாளுக்கு பாலு இப்படியே நீங்க பாலு கேளுங்க சொல்லுவாரு. பாலு, இன்னைக்கு மருத்துவரையாவுக்கு பிறந்த நாள், நான் காலையில போன் பண்றேன், அன்புமணிக்கு போன் பண்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா போய் போன் பண்ண ஒரு போனை எடுக்கல. பாலுக்கு சொல்றேன், பாலு நீங்க வந்து பார்க்க சொல்லுங்க பாலு, சரியா போயிடும், ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்றேன். பாலு ஒண்ணு முடியல, தலைவர் இருக்காரு. அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணிருப்போம். இப்படி முயற்சியெல்லாம் தவிர்த்துட்டு தனியா ஒரு இயக்கம் நடத்துறவரு விருப்பம் வாங்குற அளவுக்கு போன பின்னாடி ஜி.கே. மணி போய் சொன்னா கேட்பாருங்க. நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, நீங்க நம்புறதுனா? இப்போ நான் பாலுகிட்ட ஒரு செய்தி சொல்றேன். இல்ல நீங்க இப்ப சரி, இப்போ எங்க பாலுகிட்ட இதே செய்தி சொன்னேன். நீங்க கேட்ட கேள்விதான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப பேசிக்கிட்டங்கிற செய்தி சொல்லக்கூடாதுல்ல. பாலு நீங்க கேளுங்க பாலு, அவர் அழைச்சு வந்தாரு, வர்றேன்னு சொல்லிட்டாருன்னா நான் வர்றேன் பாலு, நானும் பாலு 2 பேரும் ஐயா கிட்ட அழைச்சிட்டு போலாம் போலன்னு சொன்னேன். பாலு என்ன சொன்னாரு? நான் முயற்சி பண்ண தலைவர்னு சொன்னாரு, என்ன பதில் வரல. அப்படி ஐயாவை சந்திக்கிறதுக்கு வர்றாரு, ஐயா கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு அன்புமணி தயார், வர்ற தயாரா, நான் போய் பாக்குறதுக்கு தயார். அது செய்தி நான் பேசிட்டு இருக்கேன்.
நீங்களோ இல்ல ராமதாஸ் ஐயாவோ தான் அன்புமணியை வந்து விமர்சிச்சிருக்கீங்க, இல்ல பேட்டி கொடுக்கும் போது பண்ணிருக்கீங்க. ஆனா அன்புமணி சைட்ல இருந்து அவரை பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கும் போது அவர் வந்து தவிர்க்கிறாரு. சரி, இப்போ உங்களை கேட்கிறேன், நான் எப்போ அன்புமணி அவர்களை தரக்குறைய பேசி விமர்சனம் பண்ண சொல்லுங்க? என்னைக்காவது இன்னைக்கு பேசுனதை தவிர என்னைக்காவது அவர் தரக்குறைய பேசியிருக்கிறான்னு சொல்லுங்க. எங்க மருத்துவரையா சில செய்திகளை சொல்லியிருக்காரு, நான் மறுக்கல. அவர் மனசு வெந்து சொன்னார், வேதனைப்பட்டு சொன்னார். கட்சியை உருவாக்கினவர், கட்சியை நடத்தினவர், மகனை ஆளாக்கினவர், அவருக்கு எதிர்பார்ப்பு பண்ணி அவருக்கு துரோகம் பண்ண அவர் மனசு சும்மா இருக்குமா? வேதனைப்படுவர் தானே. வேதனைப்பட்டு சில செய்திகளை சொன்னாரு. அப்போ நம்மளை உருவாக்கின அப்பா சாதாரண அப்பா இல்ல, அவர் இவ்வளவு பெரிய தந்தையா இருக்கிறவரை போய் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து செயல்படணும், அவர் கூட போறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். நாளைக்கு ஐயா கூட போய் சேர்ந்து செஞ்சாருன்னா இவருக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்கு, எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் சின்னையா 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 ஒண்ணுல கட்சியை பறிக்கணுங்கிறது தான் அவர்கிட்ட இருந்து கட்சியை பறிச்சு. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பாமக 25 ஆண்டுகளுக்கு தலைவராக இருக்கு. கட்சியில இவங்க 2 பேரும் இணைக்கிற இன்டென்ட் உங்களுக்கு இருந்திருந்தா ராமதாஸ் அவர்கள் நீங்க தொடர்ச்சியா போய் சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவங்களுக்காண்டி செயல்படுறீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களை சந்திச்சதா ஒரு செய்தியோ ஒரு பதிவு கூட எதுவுமே வெளிவரலையே. நீங்க அன்புமணி அவர்களை பேசுனீங்களே. அதாவது அவர் கூட சொன்ன செய்தி எல்லாம் சொன்னா நிறைய செய்திகள், பேசுற செய்திகள் அது வெளியில சொல்ல முடியாது. எல்லாரும் சந்திச்சதெல்லாம் பேசிட்டு பிரபலப்படுத்திக்கிறதுக்கு சொன்னதுக்கு வெளியிடுவாங்க. இல்ல 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 உட்கட்சியில யாரு சந்திச்சேன், வீட்டுல போய் சந்திச்சேன், தொலைபேசியில கேளுங்க. இப்போ இல்ல குருமூர்த்தியும் சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சந்திக்க வர்றாங்க. அப்ப போன்ல பேசுறேன், நீங்க நல்ல முடிவா பண்ணுங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன். போயிட்டு இருக்கிறோம், வர்றேங்கிறாரு. வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போறாரு. திரும்பி போகும்பொழுது சொல்றேன், என்னங்க அப்படின்னா, நான் பேசுறேங்க, அப்புறம் பேசுறேன். எப்படி அதாவது பேசுறது கொஞ்சம் கூட எனக்குமா இடம் கொடுத்தா தானே பேச முடியும். எவ்வளவு நாளா பேசுறது? பேசல, முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நீங்க நண்பர் நல்ல கேள்வி கேட்டீங்க, ஐயாவையா அன்புமணி நீங்க தான் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி. உங்க கேள்விக்கு நல்லா பதில் சொல்றேன். ஐயா அன்புமணி பார்த்தாருன்னா, நீங்க பார்க்க வேண்டாம் ஐயா, அவர் ஒதுக்குங்கன்னு சொன்னா கேட்பாரா? நீங்களே பதில் சொல்லுங்க. ஒதுக்க சரி, கேட்பாரா? சரி, ஒண்ணு. அடுத்தது, அன்புமணி போய் அப்பாவை போய் பார்த்தா, நீ போகாதீங்கன்னு என்னால தடுக்க முடியுமா? தடுத்தா கேட்பாரா? நான் எப்படி பிடிக்கிறேன்? அந்த செய்தியை தவறா ராமதாஸ் அவர்கிட்ட கொண்டு போறதாக குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. இல்ல, இப்போ அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்க தடையா இல்ல, நாளைக்கு கூட போய் பார்க்கட்டும், வேண்டான்னு சொல்லல. நாங்க பிரிக்கிறதுக்கு எந்த வகையில காரணமா இருக்கு? நான் இப்ப சொல்றேன், நாங்க பிரிக்கிற என் மனசாட்சி சொல்றதுன்னு சொல்றேன். நீங்க ஒத்துக்கலன்னு சொன்னா நாளைக்கு போய் பார்க்க சொல்லுங்க. 2 பேரும் சேர்றதுல நான் எதுவும் ரோல் பிளே பண்ணலன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க பிகினிங்ல இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போது தைலாவரம் கூடத்துல நிறைய முறை செய்தியாளர் சந்திப்பு சொல்லிருக்கீங்க, நான் தொடர்ந்து அதே முயற்சி பண்றேன், 2 பேரும் ஒன்னா சேர்க்கறது முயற்சி பண்றேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்த நீங்கள் இப்ப அண்மை காலங்களில் பார்த்தோம்னா தொடர்ந்து டெல்லியில போயிட்டு சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, தேர்தல் ஆணையர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னா இந்த மாதிரி புகார்கள், அதாவது நல்லாதான். இப்போ நாங்க சொல்லி கேட்கல, தனி இயக்கமா தொடர்ந்து பொதுக்குழு போடுறாரு, செயற்குழு போடுறாரு, கூட்டம் நடத்துறாரு, 100 நாள் நடைபயணம் போறாரு, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து கடிதம் வாங்கிட்டாரு. அப்ப கடிதம் வாங்கினா மோசடியா இல்லையா? மருத்துவருக்கு எதிரான நடவடிக்கையா இல்லையா? அது மோசடியா இல்லையான்னு உங்களை கேட்கறேன். இவ்வளவு மோசடி இல்ல, சொல்லிடுறேன். இவ்வளவு மோசடி பண்ணிட்டு எப்படி மருத்துவரையா விட்டுட்டு போக முடியும்? இப்ப மருத்துவரையா சொல்றதை நான் கேட்டுதானே அவனை. நீ ஒரு கடிதம் கொடுத்தீங்க டெல்லி காவல, நான் கடிதம் இல்ல, அது மருத்துவரையா கொடுக்கறாரு, என்னை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு, நான் போய் கொடுத்தேன். நீங்க பாத்தீங்க, அதுல கையெழுத்து யார் போட்டிருக்காங்க? மருத்துவரையா கடிதம். நான் போய் மெசேஜ், ஒரு போஸ்ட்மேன்
அந்த வேலை தான் என் வேலை. கட்சிக்கு இருக்கிற சொல்யூஷன் என்ன சார்? இப்போ இன்னும் 3-4 மாசத்துல எலெக்ஷன் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அன்புமணி தன்னிடம் மீண்டும் பேச வேண்டும் என்று ராமதாஸ் ஆசைப்படுறாரா? அன்புமணி மறுபடியும் இலக்கமான சூழல் நிலவரம் ராமதாஸ் ஆசைப்படுறாரு. அதாவது விருப்பப்படுறாரு விருப்பப்படலைங்கிறத, ஆசைப்படுறாரு நிறைவேறுமா இல்லையாங்கிறத இவர் போய் அப்பாவை பார்த்து நான் உங்க கூட சேர்ந்து அவர் தாராளமா போகட்டும், போனா ஏத்துக்குவாரு. அப்ப நம்ம நல்ல கேள்வி கேட்டாங்க. நீங்க ஒரு இப்போ நல்ல கேள்வி. அவரு நீச்சல் அடிக்கிறாரு, காலையில எந்திரிச்சு நடைபயிற்சி யோகா பண்றாரு, மூச்சு பயிற்சி பண்றாரு, உடல் ஆரோக்கியமா இருக்காரு. இப்ப அவரை வயசாயிடுச்சு கிழவன் என்ன பேசுவாங்க? தெரியாது. இப்போ இதுவும் நல்ல கேள்விதான். இப்போ அவரை நீக்கிறதுக்கு அவர் பதில் சொல்லிடுறான். அவருக்கு பதில் சொல்லி ஒற்றுமையா இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நல்ல கேள்வி கேட்க. இப்போ இப்படி எல்லாம் செயல்படுறாரு. தனி இயக்கமா தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் மோசடி பண்ணி கட்சியை அபகரிச்சுக்கிட்டாரு. அதுக்காக நிர்வாக குழு கூடணும், அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடணும்னு சொல்லி கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்துல சொல்லக்கூடாது நடந்ததெல்லாம் சொல்லி எல்லாரும் வேதனைப்பட்டு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கை நிறுத்தி வை சொன்னு சாதாரண மன்னிச்சு வைக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன மனசுல நடவடிக்கை தள்ளி போட்டுச்சு. உங்களுக்கு பத்திரிகையில செய்தி வந்துச்சு, மறுபடியும் ஒரு அவகாசம் கொடுத்துச்சு. வருவாரா? கடிதம் மூலமாவும் சொல்லிச்சு, வரல. அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க. நினைச்சு பாருங்க சார். இப்ப கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்சி. நீங்க போயிட்டு சிவில் கோர்ட்ல போயிட்டு பஞ்சாயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் 4 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது சோ உங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது. 2 பேரும் ஒன்னா இருக்கிறத தவிர வேற வழி இருக்கா? இது அதுக்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பா போது சொல்லுங்க. மீண்டும் ஒன்னானாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியா தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அன்புமணி தனித்து போனார்னா அன்புமணிக்கு மிகப்பெரிய பலவீனம். ஆனா மருத்துவர் ஐயா 46 ஆண்டு கால இயக்கம் நடத்தினதனுடைய வரலாறுலாம் மக்கள் மத்தியில் இருக்குது. அவர் தான் நிறுவனர், அவர் கட்சி வழி நடத்துவாரு, கூட்டணி பேசுவாங்க, அவர் தான் செய்வார். சரி, இப்போ இல்ல நண்பர் உங்களை கேக்குறேன். இல்ல இருங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையம் அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் சொன்னதை நாங்க ஏத்துக்கிறோம், இது அங்கீகரிக்கப்படாத கட்சி, வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிடுச்சு. சொன்ன பின்னாடி எப்படி ஒரு தலைவரா இருக்கு? மருத்துவரையா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருதான் நிறுவனர். இல்ல அவருதான் நிறுவனர், கட்சி ஆரம்பிச்சு நடத்துற, அவர் பாட்டு பண்ணிட்டு போறார். இவர் தான் தலைவர் இல்ல. நீங்க தான் இன்னும் மேல்முறையீடு போனா போகணும். நீங்க மேல்முறையீடு போகாத பட்சத்தில் கட்சி எங்களுதுதான அன்புமணி தரப்பு சொல்றாங்க. சரிங்க, கட்சி இல்ல நிறுவனம் வந்து ராமதாஸ் அவர்களா கட்சி போனது எங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் மேல்முறையீடு போகணும். ராமதாஸ் தரப்பு தான் மேல்முறையீடு போகணுங்கிறது அன்புமணி தரப்பு வைக்கிற முக்கியமான இது. நீங்க மேல்முறையீடு போவீங்களா? இல்ல தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்ல, 2026 வரை நீடிச்சது இல்லைன்னு சொல்லிடுச்சு. டெல்லி நீதிமன்றமும் சொல்லிட்டு தேவையானால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்லிடுச்சு. அப்ப அன்புமணி தலைவர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அவர் தலைவர் வேணும்னு சொன்னா அவர் தான் சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும், 5000 போகணும். அவர் தான் நிறுவனர், கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்னு, எங்க கட்சி விதிப்படி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். நீங்க தலைவர் இல்லைங்க, தலைவர் பொதுச் செயலாளர் யாரு நிர்வாகிகள் இல்லாத நேரத்தில் நிறுவனர் கட்சி தலைவராக செயல்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம், முழு அதிகாரம் கட்சி விதி சொல்லுது. அப்ப அந்த விதிப்படி, கட்சி விதிப்படி தான் நடக்கணும். நிச்சயமா அது ஒண்ணு மாற்றமே இல்லை.
ராமதாஸ் அவர்கள் கூட்டின பொதுக்குழுவோட நீங்க அவர் செயல் தலைவராக ஸ்ரீகாந்த் அவர்களை நியமித்ததா இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு வந்து கூடுதலான அங்கீகாரங்களை கொடுத்ததா இருக்கட்டும், அதை தேர்தல் அங்கீகரித்திருக்கா, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா? அதாவது இல்ல கட்சியில் இருக்கக்கூடியவங்களை நிர்வாகிகளை நியமனம் பண்றதுக்கு நிறுவனருக்கு தான் அதிகாரம். இப்ப செயல் தலைவராக விரும்பி ஸ்ரீகாந்தி அறிவிக்கிறாரு. பொதுக்குழுவோட இல்ல அதாவது கட்சி விதிப்படி நிறுவனருக்கு அதிகாரம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நிறுவனருக்கு அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துறது அதிக அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பொதுக்குழு தான். அதில் ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், முழு அதிகாரம் பொதுக்குழு தான். அதனோட மாற்றம் மழைக்காலம் முடிஞ்ச உடனே ஏன் வந்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்காம அமித்ஷா வந்து ராமதாஸ் தலைவர் அறிவிச்சுட்டாரு? அப்ப உச்சபட்ச அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கா? அப்ப சர்வாதிகார போராட்டம் செயல்படுறாரா? இருங்க நீங்க மருத்துவரையாவும் சர்வாதிகாரி சொல்லலாமா? இல்ல கேக்குறேன் அவசரம் பொதுக்குழு அவர் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே நிர்வாகக்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தான் ஒரு தலைவர் அறிவிக்கணும். உடனே தலைவர் அவர் எழுதிக்கிட்டாரு. நல்ல கேள்வி. 28/5/2025 அது பதவி முடியுது. 29ஆம் தேதி நிர்வாக குழு கூடுது. நிர்வாக குழுவில் மருத்துவரையா தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது செயற்குழு கூடுது. செயற்குழுவில் அந்த தீர்மானத்தை வச்சு ரேட்டிபிகேஷன் பண்ணி அவர் தான் தலைவர், மருத்துவரையா நிறுவனரே தலைமை வைப்பார்னு சொல்றது. அதுக்கு மேல அங்க சங்கமித்திர அரங்கத்தில் பொதுக்குழு கூட்டி நிர்வாக குழுவும் செயற்குழுவும் எடுத்த தீர்மானத்தை பொதுக்குழு முழுமனதா அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி தீர்மானம் இல்ல அவருக்கு முறையா தகவல் சொல்லியாச்சு. அவர் வரல, கலந்துக்கல. பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து என்ன பிரச்சனை சார்? சுசிலா அப்படின்ற பெண்மணி தான் காரணம் அப்படின்ற காரணத்தை முன்வைக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் கோர்ட்புற வீட்டுக்கு அடிக்கிறா அன்பர் வெளியே போறாரு, அங்கதான் பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம், அவங்க குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசணும்னா யார் பேசணும்? எங்க மருத்துவரையாவினோட துணைவியார் அந்த அம்மா பேசணும். மகனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது, வேண்டான்னு சொல்ல. உங்களுக்கு பத்திரிகையில செய்தோம் 50ஆம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடினாங்கன்னு செய்தி. அப்ப 50 வருஷம் முன்னாடி தாலி கட்டியாச்சு. அப்ப அந்த 50 வருஷமா பேசாம இப்ப ஏன் பேசுறீங்க? கட்சி அபகரிக்கிறதுக்கு வேற என்ன பழி சுமத்துறது தானே? சும்மா நீங்க இது பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஆழமா நாங்களும் பதில் சொல்ல விரும்பல. இது முடிஞ்சு போன பிரச்சனை. இது திட்டமிட்டு மேல சொல்லக்கூடிய அவதூறு நீங்க தொடர்ச்சியா வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்துறீங்க, அடுத்த வரியில சார்ஜஸ் போடுறீங்க, திருப்பி ஒன்னா சேர்ந்துறீங்க, அடுத்த முறை திருப்பி சார்ஜஸ் வைக்கிறீங்க. எப்படி சார் புரியுது? நீங்க இல்ல அன்புமணி சிறைக்கு போனாரான்னு கேட்கறீங்க. அப்படி கேட்கும்போது உங்களுடைய மகன் சிறைக்கு போனாராங்கிற கேள்வி வராதா? எந்த கட்சியில நீங்க கட்சிக்காக உழைச்சி சிறைக்கு போய் வராங்களா? இல்லையே. அதாவது அவர் பாருங்க, இவர் இல்ல நான் மாத்தல, நீங்க மாத்தி மாத்தி கேள்வி இல்ல கேளுங்க. நான் மாத்தவே இல்ல, நீங்க மாத்தி மாத்தி கேட்டு குழப்பத்தை உண்டாக்குறீங்க. ஏன்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. நீங்க இல்ல ஜெயிலுக்கு போய் ரத்தம் சிந்தி வளர்த்தாங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, ஜி.கே. மணி ஜெயிலுக்கு போனேன். இங்க இருக்கிறவங்க பல பேர் ஜெயிலுக்கு போனாங்க. மருத்துவரையா பல முறை ஜெயிலுக்கு போனாரு. இல்ல காவல்துறையில ஐயோ இது மூத்த தலைவர்கள் கேளுங்க. மூத்த தலைவர்களா இருக்கிறவங்க எல்லாம் உழைச்சாங்க பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். இப்ப மருத்துவரையே ஜெயிலுக்கு போனாரு, கட்சி வளர்க்கறதுக்கு போனாரு. இடையில எல்லா நிர்வாகிகள் வர்றாங்க, இடையில வருவாங்க போவாங்க. அப்ப அன்புமணி கட்சி தலைவர் பதவி, அவர் தான் மத்திய அமைச்சர். அவரை சொல்றேன் நான். இடையில யாரு வேணாலும் மாணவர் சங்கத்துக்கு இளைஞர் சங்கத்துக்கு அம்மா உங்களுக்கு என்னம்மா பொறுப்பு? மகளிர் இவங்க ஜெயிலுக்கு போ இருங்க. இல்ல இருங்க அம்மா, நீங்க ஜெயிலுக்கு போனீங்களா?
சத்தம் போட்டு அது தெரியல, நீ அவருக்கு தான் நாங்க நடத்துற பொதுக்குழுவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சி விதிப்படி பொதுக்குழுவுல மருத்துவரையா தான் நிறுவனர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சுன்னு அடிச்சாச்சு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுட்டு யாரு கொடுத்தாலும் சரி, நாங்க கொடுத்தாலும் அவரு கொடுத்தாலும் வாங்கி வச்சுது. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, மருத்துவர் அன்புமணி தலைவர் அல்ல, நீதிமன்றத்துக்கு போங்க, சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க. இறுதியா நான் சொல்லிடுறேன், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப அன்புமணி தலைவரே இல்லைன்னு சொல்லும் பொழுது மனு வாங்குறது கட்சி நடத்துறது எப்படி முடியும்? ஆனா நிறுவனர் அவர் மாற்ற முடியாது, அவருக்கு தான் அதிகாரம், அவர் தான் கட்சி நடத்துவாரு. இதுல என்ன சந்தேகம்? இல்ல குடும்ப கட்சியா மாறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இல்ல மருத்துவர் இருங்க, இப்ப மருத்துவர் இல்ல மருத்துவரையா இல்ல, நீங்க இன்னைக்கு போய் இந்த கேள்வி கேக்குறீங்க, மருத்துவர் அன்புமணி தலைவரா இருந்தாரா இல்லையா? அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கல, ஸ்ரீகாந்தி போட்டு கேக்குறீங்க. தலைவர் பதவி வந்தாரு, மத்திய அமைச்சர் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவர் பொண்ணையும் பேரனையும் கொண்டதுக்கு யார் காரணம்? ராமதாஸ் வந்த பேரனையும் அவர் பொண்ணையும் செயல்தலைவரும் வந்து இளைஞர் தலைவர் கொண்டதுக்கு யார் காரணம்? யார் உறுப்பினர்களா இருந்தாங்க? அது மருத்துவரையா விரும்பி பண்றாரு. இல்ல சரி, கேளுங்க, இளைஞர் அணி தலைவருங்கிறது மூதர் போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, இது ஒரு துணை அமைப்பு அணிதான். அதே மாதிரி ஸ்ரீகாந்தி செயல் தலைவரா போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அதிகாரம் வாய்ந்த பதவி இல்லை. நிறுவனருக்கு இல்ல கேளுங்க, நிறுவனருக்கு அதிகாரம், தலைவருக்கு அதிகாரம். அப்ப தலைவரா மருத்துவர் அன்புமணி ஆக்கணுங்க இடத்துல எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிகாரம் பதவி கூட வேற யாருக்கா கொடுக்காம, பாட்டாளி மக்களை சொன்ன மாதிரி கிடைக்கிறது இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுக்காம ஏன் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் கொடுக்கணும்? இல்ல நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. நீங்க பாருங்க, இருங்க, இப்போ இல்ல கடந்த 12ஆம் தேதி இல்ல ஒன்று கேளுங்க, இல்லம்மா, நான் அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சிய எல்லா ஜாதிக்குமான கட்சியா தான் மருத்துவரையா வழிநடத்திட்டு இருக்காரு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. இப்போ 12ஆம் தேதி அவர் தலைமையில் சென்னையில போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். என்ன நடந்தது? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் நலிந்த பிரிவினர், அந்த நலிந்த பிரிவினரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அரசு சிறப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். அப்பதான் எல்லா ஜாதியினருக்கும் மேம்படுத்துவாங்க. இதை சொல்றதா மருத்துவரையா, அதை சொல்றதா பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப நீங்க எப்படி இது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். ஏன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க, சிவில் நீதிமன்றம் முடிவு பண்ண. இப்போ அவரு மருத்துவரையா என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்பழ சின்னம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, மாம்பழ சின்னம் கொடுத்து அதுல பாட்டாளி மக்கள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி திலக் தேர்வுன்னு போட்டு வச்சிருக்குது. ஆனா அந்த முகவரி தலைமையிலிருந்து மாற்றப்பட்டது. நான் தான் இப்ப நிறுவனர், கட்சி தலைவர், மாம்பழ சின்னம் என்னதுதான் கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணு, இல்லைன்னா நீதிமன்றம் முடிவு பண்ணு. அதாவது
காழ்ப்புணர்ச்சிக்காரங்க யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்து பதில் சொல்ல முடியாது. கேளுங்க, யார் வேணாலும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இந்த ஊடகங்கள்ல சமூக ஊடகத்துல ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எத்தனை நாள் பதில் சொல்லணும்? எவ்வளவு நாள் பதில் சொல்லணும்? யாரு? மருத்துவர் அன்புமணி மேலையா? இல்ல, ஏதாவது கேளுங்க, ஏதாவது பேசுறவங்க மேல எல்லாம் அவதூறு வழக்கு போட்டு எத்தனை அவதூறு வழக்கு போடுறோம்? இப்போ கேளுங்க, கேள்வி கேட்கணும். நீங்க கேக்குறீங்க பேசுறவங்க மேல அவதூறு வழக்கு போட்டுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் மேலேயும் ஒவ்வொரு கட்சி மேலேயும் எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பேசுறதுக்கு அவதூறு வழக்கு போட்டு எத்தனை அவதூறு வழக்கு போடுறது? அதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. கேளுங்க, இறுதியா முடிச்சுக்கலாம். இப்ப கேளுங்க இன்னைக்கு நம்ம சந்திப்பு இல்ல கடைசியா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க தலைவர் பதவி விலகியதுல இருந்து தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இப்ப நீங்களே அன்புமணி அவர் மேல ராஜாவை கண்டுபிடி அவரை ஏன் அமைச்சராக்குறாங்க இப்படின்னு பல வன்மங்களை நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இன்னொரு விஷயம், இப்போ அவர் இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய மகனுக்கு இளைஞரணி போஸ்டிங் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்பனா இதெல்லாம் ஒரு துரோகத்துக்கான ஒரு வழிதானே? அவர் சொல்லிடுறாரு. அவர் கேள்வி இல்ல. அதாவது நான் முடிச்சிடலாம் சொல்லுங்கிறது பின்னாடி நீங்க கேள்வி கேட்குறீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சந்திப்புன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்திப்புல மருத்துவர் அன்புமணி என்ன கேள்வி கேட்க சொன்னாருங்கிறது கேட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டீங்க. அதாவது நண்பர் அன்புமணி சொன்ன வார்த்தைக்கு மேல போய் துரோக வன்மங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேல இருக்கிறார் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேலேயோ எங்க மருத்துவரையா மேலேயும் கேட்க போல எவ்வளவு வன்மம் இருக்குது, எவ்வளவு துரோக மனப்பான்மைன்னு உங்க மனசுல இருக்குதுன்னு தெரியல. யாராவது சொல்லி கேக்குறீங்கன்னு தெரியல. இல்ல கடைசியா நண்பர் கேட்ட கேள்வியோட முடிச்சுக்கலாம். பொய் புகார் இல்ல, நடந்ததுக்கு புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்ததுனால சில நேரத்துல காவல்துறை, நான் அப்படி யோகம் பண்றேன், எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் என்ன நினைக்குதுன்னா, இது அப்பா மக பிரச்சனை, இதை நம்ம போய் பெருசுபடுத்தி நாளைக்கு சேர்ந்துக்கோங்க, ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணதுன்னு காவல்துறையே தயங்குறாங்கிறதா அவரோட செய்தி. நீங்க இப்போ ஒரு கேள்வி காவல்துறையில கேளுங்க, காவல்துறை என்ன கேட்கணும், அங்க புகார் கொடுத்துருக்காங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேளுங்க. நாங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, புகார் கொடுக்கல, மருத்துவரை ஏன் கொடுத்துருக்கிறாங்க இல்ல விட்டு கேட்கிற கருவிங்கிறது. மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி குறித்தோ பாலமோடு கூட்டம் அதிக என்ன அரசியல் இன்னும் 100 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போறாங்க. ஆனா இன்னமும் சொன்னீங்க
யாரு இந்த கட்சி இருக்குன்னு தெரியாம இருக்கீங்க. இந்த நிலைமை எப்படி பாக்குறீங்க? சரி, இல்ல அவர் கேள்வி முடிச்சுக்கலாம். நீ நிறைய கேள்வி கேட்டீங்க, அவர் கேள்வியோட நல்லா கவனிங்க. தேர்தல் நெருங்கின நேரம், தேர்தல் நெருங்குற நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா உரிமையை கேட்கறத சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அதனால மருத்துவர் அன்புமணி சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம். அவர் தலைவர் இருக்கிறாரா, கட்சி நடத்துறாரு, அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம். போறதும் போகாத அவருடைய விருப்பம், நம்ம சொல்ல முடியாது. ஆனா கட்சியை தொடங்கினவர், நிறுவனர், நடத்திட்டு இருக்கிற அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும். மக்களும் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க. தேர்தலில் கூட்டணி பேசுவாரு. ஒரே ஒரு கேள்வி, இருவரும் இணைவதற்கு நாங்கள் இளைஞராக இருந்தால் விலக தயார் அமைதியா சொல்லிடுறேன். இல்ல நண்பர் கேட்கிற கேள்வி ஏங்க, நண்பர் கேட்ட கேள்வி இறுதியான கேள்வி சொல்லிட்டு முடிச்சிருங்க. என்ன சொன்னாருன்னா, அன்புமணி அப்பாவோட இணைஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டா நீங்க விலகுறன்னு சொன்னி விலகிறதுக்கு தயாரான்னு கேட்கிறாரு. இப்ப சொல்றேன், மருத்துவர் அன்புமணி நாளைக்கு போய் ஐயாவோட அப்பாவோட சேர்ந்து நான் செயல்படுறேன்னு சொல்லி போனாருன்னா 2 பேர்கிட்டையும் நான் கட்சியில இருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்றேன், கட்சியில எந்த பொறுப்புக்கு நானா என் மகனோ குடும்பமா பொறுப்புக்கு வராது அப்படின்னு எழுதி கொடுத்துறோம். கட்சி எந்த கட்சியும் போக மாட்டேன், வீட்டோட அமைதியா திரும்ப திரும்ப